ஹாய் கேர்ள், திஸ் இஸ் ஃபார் யூ. என்ன விஷயம்னா இன்னைக்கு உன்னோட பர்த்டே, சோ அதனாலதான் இந்த வீடியோ. எனக்கு வேற வழி தெரியல ப்ரோ, பட்ஜெட் இல்ல, அதனால என்ன பண்ணி ஆகணும், வீடியோ தான் பண்ணி ஆகணும். இதுதான் உன்னோட சர்ப்ரைஸ், வச்சுக்கோ. வழியே இல்ல, நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஓகேப்பா? இந்த பர்த்டேக்கு உனக்கு இதுதான் சர்ப்ரைஸ். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்கு. இதுதான் ப்ரோ உன்னோட கேக்கு, பாத்துக்கோ. சாரி ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எனக்கு வேற வழி தெரியல, என்கிட்ட இல்ல, அதனாலதான். உன்னால சாப்பிட முடியாது, சரி, அதனால நானே சாப்பிட்டுக்கிறேன், ஓகே? சோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் தான் ப்ரோ. அது என்னன்னு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுதான் அந்த கிஃப்ட், ஓகே? பாத்துக்கோ. நானே ரெடி பண்ணேன் ப்ரோ, அதாவது கவர், அப்புறம் ரிப்பன். ஹாப்பி பர்த்டே. என்ன கலர்னு பாத்தியா? இது ரெண்டு, இது நீ, இது நான். ஐ மீன் பிங்க் கலர் என்னோடது, ப்ளூ கலர் உன்னோடது. சின்ன கிஃப்ட் இதுதான் ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. என்கிட்ட பைசா இல்ல, வேலை இல்ல, எதுவுமே இல்ல. ஒன்லி என் மனசு நிறைய உனக்கு லவ் தான் இருக்கு. இது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும்னு எனக்கு தெரியும், பட் வேற வழி தெரியல ப்ரோ. மன்னிச்சிரு ப்ரோ, மன்னிச்சிரு ப்ரோ. இதுதான் ப்ரோ உனக்கு சர்ப்ரைஸ். மத்தவங்க பாக்குறவங்களுக்கு கிரிஞ்சா தெரியும், உனக்கு தெரியாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு தெரியல இது கிரிஞ்சுன்னு. என்னோட தாட்டும் உன்னோட தாட்டும் நிறையவே மேட்ச் ஆகும், அதனால இதுவும் மேட்ச் ஆகும் நான் நம்புறேன். இந்த போட்டோலாம் உனக்கு ஞாபகம் இருக்கா ப்ரோ? நம்ம எவ்வளவு ஜாலியா காலேஜ்ல இருந்து இப்போ வேலைக்கு போற வரைக்கும் ஜாலியா தான் இருந்தோம். எமோஷனலா இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. உனக்கு இது சர்ப்ரைஸா இருக்குமா என்னன்னு தெரியல, பட் நான் சர்ப்ரைஸ் நினைச்சுதான் பண்றேன். அதனால நீ சர்ப்ரைஸ் ஆயிரு, சரியா? நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். ஓகே, பார்க்கலாம். என்னென்ன அட்டூரியெல்லாம் பண்ணணும்னு உனக்கும் ஞாபகம் இருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஞாபகம் இருக்கும். நீ எப்பவுமே எனக்கு ஒரு பெஸ்ட், எப்பவுமே ஒரு பெஸ்ட் தான் சொல்லுவேன். அது சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, நம்ம இந்த மாதிரி பேசிக்கிட்டது கிடையாதுல்ல, ஸோ அதனால தெரியல. ஆனா நீ எப்பவுமே எனக்கு பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நமக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும், எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்குன்னு தெரியும். ஆனா நம்ம இது வரைக்கும் அவ்வளவு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணியிருக்கோமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நான் அழுவன்னு நான் நினைக்கல, நான் அழுகிறேன். ஸோ அதனால இது அழுதுட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம், பார்த்தியா? அழுதுட்டே சிரிக்கிறேன். நீயும் நானும் மட்டும்தான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அது நம்ம ரெண்டு பேத்துக்குமே தெரியும். அதனாலதான் நம்ம பாண்டிங்கே ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு, இருக்குது, இனிமேலும் இருக்கும். இடையில நிறைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வர மாதிரி இல்ல, அதை விட மேலேயே நமக்கு சண்டை வந்துச்சு, பேசாம இருந்தோம். பட் அதுக்கப்புறமாலும் பேசி இப்போ திருப்பியும் உன் துணைக்கு நான் தான், என் துணைக்கு நீ தான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட கோட்பாடுன்னு அது உனக்கு தெரியும். ஓகே, வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். நம்ம ரெண்டு பேர் இருக்கிறதா நமக்கு ஸ்ட்ரென்த்னு நான் நம்புறேன். நீயும் அதை தான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல, நம்ம தான் ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம ரெண்டு பேர் தான் ஸ்ட்ரென்த். அப்புறம் இன்னொருக்கா சொல்றேன், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. எதுக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காது, சும்மா சும்மா புலம்பாத ப்ரோ, தயவு செஞ்சு புலம்பவே புலம்பாத. புலம்புல கேட்டு கேட்டு ரத்தமே வந்துருச்சு எனக்கு. நானும் திருப்பி புலம்ப ஆரம்பிச்சேன். ஸோ அதனால புலம்பல மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும், மற்றபடி ஓகே தான், சரியா? பர்த்டேக்கு ஹாப்பியா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், பட் இதை பார்த்தாது லிட்டில் ஹாப்பினஸ் உனக்கு வரும் நான் நம்புறேன். ஸோ அதனால விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, நல்லா என்ஜாய் பண்ணு, ஓகே? இந்த பர்த்டேக்கு வந்து நீ என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்க, ஆனா அடுத்த பர்த்டே அப்போ நீ நானும் ஒட்டுக்கா இருப்போம்னு நம்புறேன். துணைக்கு நீ தான், உன் துணைக்கு இப்ப நான் தான் எனக்கு தெரியும், பட் நீ ரொம்ப தூரத்துல இருக்க ப்ரோ. என்னால வந்து பார்க்க கூட முடியல, இல்லைனாலும் நான் வந்து பார்க்க மாட்டேன், அது வேற விஷயம். இன்னொன்னு சொல்லணும், உங்க மம்மிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தை எனக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மம்மி, தேங்க்யூ ஸோ மச்.
உங்க பொண்ணு நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க, அவளும் பாத்துப்பான்னு எனக்கு தெரியும். ஓகே, நீங்க இதை பார்த்து சிரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், வேற வழி தெரியல மம்மி. தேங்க்யூ ஸோ மச். டாடி உங்களுக்கும் தான் தேங்க்யூ ஸோ மச். உங்க 2 பேத்துனாலதான் இப்படி ஒரு ஸ்ட்ரென்த் எங்கிட்ட கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கீங்க. சாப்பிட்டுருக்கேன், எவ்வளவோ டைம் அங்கேயே தங்கியிருக்கேன், என்ன நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. லாட்ஸ் ஆஃப் லவ். 2 பேர் 3 பேர்த்துக்கு உங்க ஃபேமிலிக்கே லாட்ஸ் ஆஃப் லவ் சொல்லணும்னு எனக்கு தோணுது, அதனால சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் தான் உனக்கு பெரிய கிஃப்ட். ஏன்னா நீ புலம்பதெல்லாம் நான் கேட்டிருக்கேன்ல, அப்ப நான் உனக்கு கிஃப்ட் தானே. மச்சியில இருந்து ப்ரோவா மாறிடுச்சு. பச்சை புடவை உத்து பாக்குது, மச்சி 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 பச்சை புடவை உத்து பாக்குது. அந்த அந்த சாங் நம்ம எவ்வளோ டைம் பாடியிருக்கோம்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே ப்ரோ, அதனாலதான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும்னு இந்த வீடியோ பண்றேன். ஓகே, உனக்கு இதுதான் கிஃப்ட். உனக்கு வேற வழியே இல்லை, நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பார்க்க மட்டும்தான் முடியும், வாங்க முடியாது. நீ ஊருக்கு வந்ததும் நான் உனக்கு இந்த கிஃப்டை தரேன். மச்சி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. லாட்ஸ் ஆஃப் லவ். ஓகே.